எதிர்க்கட்சிகள் சிதறுண்டு கிடக்கிறதும் அவங்களுடைய பலவீனத்துடைய வெளிப்பாடு தான் தமிழ்நாடு முதலமைச்சருடைய அந்த 200க்கும் மேல் அப்படின்ற ஒரு முழக்கம் அப்படின்றத எடுத்துக்கலாமா? இல்லை, உண்மையிலே எதிர்க்கட்சிகள் பிளவுபட்டு இருப்பதன் காரணமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி தொடர்ந்து 7 ஆண்டுகளாக ஒன்றுபட்டு தேர்தல் களத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சியை விட்டு இறக்க வேண்டும் என்ற நோக்கம் எல்லோருக்கும் இருக்குமே. ஆனால் அவர்கள் நம்முடைய பிரியன் சொன்னதைப் போல விட்டு கொடுத்து எல்லோரையும் ஒருங்கிணைக்கின்ற முயற்சியை எடுக்க வேண்டும். நண்பர் வில்சன் சொன்னார், 6 மாதத்துக்கு முன்னாடி தான் ஜெயலலிதா இருக்கும்போது கூட்டணியை உருவாச்சினார். 3 மாதத்துக்கு முன்னாடி 1999 எப்போ வாஜ்பாய் அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து தலைவர் மூப்பனார் வந்து அதை ஆதரித்து அந்த ஆட்சி கவிழ்ந்ததோ 3 மாதத்திற்கு முன்பு கூட்டணி அமைச்சிருக்கு. 3 நாளுக்கு முன்னாடி கூட்டணி முறிஞ்சும் இருக்கு. அது இல்லை நடந்திருக்கு. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அப்போது வந்து ஜெயலலிதா அம்மா வந்து 96 தோல்வி அடைஞ்சாங்க. அந்த தோல்வியினுடைய படிப்பினை 2001 மீண்டும் ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக மூப்பனார் ஐயா அவனுடைய வீடு தேடி போய் பார்க்குறாங்க. தலைவர் வாசனுக்கு அப்போது மகன் பிறந்திருக்கிறான். அந்த மகனை பார்த்து அந்த குழந்தைக்கு தங்க செயின் போடுறாங்க. ராமதாஸ் ஐயாவை போய் பார்க்குறாங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுடைய வீடுகளுக்கும் ஆளுமை மிக்க ஜெயலலிதாவே போய் பார்க்குறாங்க. அது தோல்வியில தான் கற்றுக்கொண்ட பாடம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் தோல்வி வந்ததற்கு பிறகும் கூட எடப்பாடியார் அதுக்கான பாடத்தை பெறவில்லை. இன்னமும் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்றார். பிரியன் சொன்னார், எம்ஜிஆர் காலத்திலே எஸ்டி சோமசுந்தரம் நீக்கப்பட்டார். ஆனால் அந்த அப்போ அண்ணாமலை அவர்கள் வீட்டுக்கும் ஜி.கே. வாசன் வீட்டுக்கும் எடப்பாடி அவர்கள் நேரில் வரணும்னு சொல்றீங்களா? சார், நான் பொதுவாக அவருக்கு உண்மையிலேயே திமுகவை தோக்கடிக்கணும், அதுதான் அவருடைய குறிக்கோளா இருந்தா. நீங்க ஜெயலலிதாவோட உதாரணத்துக்கு சொன்னீங்க, அது கான்டெக்ஸ்ட் தான் எடுத்துக்கிறேன். அப்படிதானே பொருள் எடுத்துக்க முடியும். சார், இதுல என்ன தப்புன்றேன்? நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு நோக்கம் திமுகவை ஆட்சி விட்டு இறக்கணும். ஜெயலலிதா சொல்லுங்க, பொதுவா சொல்லுன்னு சொல்றீங்க. அப்ப சொல்லுங்க, அப்ப அதுதான் ஜெயலலிதா. சார், எல்லாரையும் போய் பார்க்கணும், அதுல என்ன தப்புன்ற? சரி, உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், திமுகவை ஆட்சியை விட்டு இறக்கணும்னு சொன்னா அதுதான் நோக்கமாக இருந்தால் எல்லா எதிர்க்கட்சிகளும் திமுகவுக்கு எதிர்ப்பாக இருக்கின்ற ஒத்த கருத்துள்ள கட்சிகளை ஒருங்கிணைக்கின்ற முயற்சியில் அவர் ஈடுபடணும். அவருக்கு அந்த வாய்ப்பு வசதி இருக்கேன்னா அவர் தான் இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர். அதனால் வந்து தேவையில்லாமல் ரகசியமாக அந்த தாவேகா தலைவர் விஜயை போய் அவருடைய மகனை அனுப்பி பேசுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. நேரடியாக இல்லை, புரியல என்ன சொன்னீங்க? தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரை தன்னுடைய மகன் அனுப்பிச்சு பார்க்க வச்சாரா? ஆமாம், பார்த்தாங்க, ரகசியமாக போய் பேசினாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு விஜய் என்ன பண்ணிட்டாரு, அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ ஒன்றும் தேவையில்லைன்னு அனுப்பிட்டார் அன்னைக்கு. நடந்தது உண்மை. இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது சார். இப்படி சொன்னா எல்லாரும் அவர் கருத்து சொல்ல உரிமை இருக்கு, மறுக்கிறது உரிமை இருக்கு. உங்க சுற்றுக்கு நான் வரேன், உங்க சுற்றுக்கு நான் வரேன். இல்ல, உங்க சுற்றுக்கு வரேன்.